அந்த காக்காவை பாருங்களேன், தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு இந்த தோப்பில் தண்ணியும் கிடச்சிருது. நல்லா ரெஸ்ட்டு. மரத்துக்கு மரம் வந்து ரெண்டு காக்காவாக ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்குதுங்க. அப்பப்போ வந்து தண்ணி குடிக்குதுங்க. இவன் வந்து கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கிறான். இல்லைன்னா அது கூட குடிக்கிறது கூட அவன் பொறுக்கா மாதிரி போய் துரத்துவான். அவன் நல்லா தூங்கிட்டான். பாருங்கள், இவங்களுக்கு தேவை தண்ணிங்க. காக்கா நீங்கள் மொட்டை மாடியில் கூட சின்ன சின்ன டப்பாவில் தண்ணி வைங்க. தண்ணி தயவு செஞ்சு வைங்க. குருவிங்களுக்கு, காக்காங்களுக்கு. வெளியில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா காம்பவுண்டுக்கு வெளியில் கூட கல் சட்டியில் வைங்க. மண் சட்டி கண்டிப்பாக உடச்சி போடுவாங்க. மனிதர்கள் தான் உடைப்பாங்க. ஆனால் அது வந்து மிருகங்கள் மேலே பழி போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் வந்து கல் சட்டியில் வச்சுருங்க. உடைக்கவே முடியாத காங்கிரீட் சட்டியில் வச்சுருங்க.